நான் பேசுகிறது தமிழ்நாட்டு முட்டாள் ஜனங்களுக்காகட்டும், இல்லை கர்நாடகா ஜனங்களுக்காகட்டும், இல்லை ஆந்திரா ஜனங்களுக்காகட்டும், இல்லை கேரளா ஜனங்களுக்காகட்டும், அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லை ஸ்ரீலங்கா தமிழ் ஈழம் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆல்ரெடி இப்போது ஜனவரி ஃபஸ்ட்லேருந்து கவர்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுக்குது. என்னன்னா டீபாப்புலேஷன் பண்ணால் மட்டும் அவங்க ஸ்டார்ட் பண்ணினே இருப்பாங்க. ஜனங்களை முட்டாளாக்கினே இருப்பாங்க, ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுத்துனே இருப்பாங்க, ஜனங்களுக்கு பொலிட்டிக்கல் மேலே பேசக்கூடாது அந்த மாதிரி பண்ணினே இருப்பாங்க. பொலிட்டிக்கல் லெவலில் என்னென்ன மோசம் நடக்குதோ அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நடந்துனே இருக்கணும். இப்போது டீபாப்புலேஷனுக்கு என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னாக்கா அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஜனங்களுக்கு தெரியுமா தெரியாதோ தெரில, ஜனங்க இன்னும் முட்டாளாகவே இருக்காங்க. ஜனங்க ஏஞ்சிக்கல இன்னும். அவங்களுக்கு குடி குடித்தா போதும், ப்ளஸ்ஸு மாலுக்கு போயிட்டால் போதும், ப்ளஸ்ஸு என்டர்டெயின்மெண்ட்டு ஃபிலமு அது இது எல்லாம். இப்போ 2000 6000 இல்லை 1000 500 பிச்சை எடுத்தால் போதும், அவங்க பிச்சை போட்டுன்னே இருப்பாங்க, நீங்கள் பிச்சை வாங்கினே இருப்பீங்க. அவ்வளோத்துலேயே இருக்கணும். அதை விட்டு மேலே ஏஞ்சக்கூடாது. பொலிட்டிக்கல் லெவலில் என்ன நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சக்கூடாது. ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன மோசம் நடக்குது கவர்மெண்ட்டில், ப்ளஸ்ஸு இன்டர்நேஷ்னல் லெவல் மீன்ஸ் அமெரிக்காவில் என்னென்ன மோசம் நடந்துங்குது அதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவில் என்ன மோசம் நடக்குது அதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிய வச்சக்கூடாது. ஜனங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஜனங்களை பொலிட்டிக்கல் லெவல்லேருந்து ஹைடெக் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ப்ளஸ்ஸு சுனாமி வர்றதுக்கு, ப்ளஸ்ஸு இந்த அக்ரிகல்ச்சர் டெரரிசம்மு, மெடிக்கல் டெரரிசம்மு, அப்புறம் நம்ம கல்ச்சர் டெரரிசம்மு, அப்புறம் லாங்குவேஜ் டெரரிசம்மு, அப்புறம் என்னென்ன மனுஷனுங்களுக்கு யூஸ் ஆகுதோ அதெல்லாமே டெரரிசம் நடந்துங்குது. இது யார் கேட்குறாங்க? இப்போது யாருன்னா கேட்டால் கூட உள்ளே போட்டுடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்துங்குது. மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்தே மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களே வச்சு அடிச்சிங்கிறாங்க. மீன்ஸ் கவர்மெண்ட் ஓரியன்ட் பீப்புள் கவர்மெண்ட் இது டியூட்டிலேருந்து மனுஷனுங்களை முட்டாளாக்கி அவங்கள சிறைப்படுத்துகிறானுங்க, மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறானுங்க. அப்புறம் எல்லாம் கையில் குத்திங்கிறானுங்க. அது இது ஜுரம் வருது, இந்த காஃப் வருது, அந்த காஃப் வருதுன்ட்டு ஜனங்களை முட்டாளாக்கிங்கிறானுங்க. இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து பிடிச்சி கண்ட்ரி லெவல்லேருந்து பிடிச்சி ஸ்டேட் லெவல்லேருந்து பிடிச்சி எல்லாமே மோசம் நடந்துங்குது. இது யார் கேட்குறாங்க? இப்படியே நடந்திருந்தா எப்போது எண்ட் ஆகுது? இப்போ World War III ஸ்டார்ட் ஆகுது. World War III ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்ன பயோ வெப்பன் யூஸ் பண்ணாங்க. பயோ வெப்பனில் 2-3 வருஷம் முன்ன அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் லெவலில் இறங்கிக்கிறாங்க. அதே பயோ வெப்பன்னு இன்னும் ஸ்ட்ராங்காக இறக்கிங்கிறாங்க. எல்லா விதமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, மெடிக்கலில் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சரில் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ளஸ் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே ஒன்றொன்றுக்கும் லிங்க் பண்ணிக்கிறாங்க. ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிறாங்க, ஜனங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இது பணக்காரங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காது. ஏழை ஜனங்களுக்கு வர்க்கம் அந்த ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரப்போகுது முன்னுக்கு. இன்னும் முட்டாளாகவே இருக்கீங்களே. இன்னும் ஒரு காத்தால ஏஞ்சி சாப்பிட்டு ஒரு பீப்பேன்னுட்டா போதுமா? தலையை ஓட்டக்கூடாதா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நியாயமாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு தலை ஓட்டணும் இல்லையா? எப்போவுமே முட்டாளாகவே இருந்தால் எப்போ தான் முன்னுக்கு வரீங்க? எப்போ தான் புத்தியாக இருக்க போகிறீங்க?
ஜனங்களே உங்களுக்கு தான் சொல்கிறது. இன்னும் முட்டாளாகவே எத்தனை நாள் இருக்க போகிறீங்க? நான் அதுதான் சொல்கிறது. எனக்கு எல்லாத்துமே மோசம் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட்லேயே மோசம் நடந்துங்க. அதை விட்டுட்டு கவர்மெண்ட் வந்து இன்னும் ஜனங்களுக்கு மோசம் பண்ணிக்கிறாங்க. லைக்கு ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்கா வந்து எவ்வளோ மோசம் பண்ணாங்க தமிழகருக்கு. அதே சுச்சுவேஷன் இங்கே நடக்குது. இப்போ பாகிஸ்தானில் எவ்வளோ மோசம் நடந்துச்சோ அதே சுச்சுவேஷன் இப்போ இங்கே இன்டெரக்டாகவே நடந்துங்குது. பின்னால் எப்போ வச்சானுங்களோ அது தெரிய போகிறது வந்து ஒரு வருஷம் ஆகும், இல்லை 6 மாதம் ஆகும், இல்லை 3 மாதம் ஆகும். அப்போ தான் தெரியுது பின்னால் வச்சுருக்காங்கப்பா நம்மளுக்குன்ட்டு. அந்த மாதிரி இப்போது ஜனங்களுக்கு தெரியல பின்னால் வச்சுருக்கிறது. இன்னும் முட்டாளாகவே இருக்கீங்களே ஜனங்களே. ஏன் புத்தி வரலையா அவங்களுக்கு? சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க, வேறு எதுனா சாப்பிட்றீங்களா? இவ்வளோ கூட தெரியாத இருக்கீங்களே. அங்கங்கே ஸ்டேட் வைஸ் ஆகட்டும், ஸ்டேட் அட்டானமஸ் கொடுக்கல. அவங்க ஸ்டேட்டு கல்ச்சரு அது இது எல்லாமே பால் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கவர்னர் ரூல் கொண்டாடுவாங்க, பிரசிடெண்ட் ரூல் கொண்டாடுவாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னலில் இப்போ இந்தியாவில் மோடி தான் ரோல் பண்ணிக்கிறாங்க, இல்லை அமித்ஷா ரோல் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஆர்எஸ்எஸ் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும் ரூல் பண்ணிக்கிறாங்கன்னு நினச்சிங்கிறீங்களா? 1947 மின்னலேருந்து பிடிச்சி இப்போ டில் டேட் வரைக்கும் இந்தியாவில் எவனுமே ரூல் பண்ணல. எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ரம் அவுட் சைட். இந்த அவுட் சைட்லேருந்து ரிமோட் கண்ட்ரோல் இப்போ கூட நடந்துங்க, மின்னத்து கூட நடக்கும். இது யார் கேட்குறாங்க? இப்போ இப்படியே நடந்துச்சுன்னா எப்போ தான் எண்ட் ஆகுது? அதான் இப்போ ராஜராஜ சோழன் ஆகட்டும், பாண்டிய நாடாகட்டும், அவங்களே தான் நல்லவங்க. இது கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா இப்போது ஜனங்க சுத்தமாக மோசமே. அவங்களுக்கு தலையில் இன்னார் இதுன்னு தான் தெரியல. எதுக்கோ ஏஞ்சிக்கிறாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கலாட்டா பண்ணுறாங்க. மெயின் விஷயமே விட்டு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலாட்டா பண்ணி அவங்கள உள்ளே தள்ளுறாங்க. இதில் என்னன்னாக்கா போலீஸ் டெரரிசம் நிறைய நடந்துங்குது, அப்புறம் கோர்ட்டு டெரரிசம் நிறைய நடந்துங்குது, பொலிட்டிக்கல் டெரரிசம் நிறைய நடந்துங்குது, அப்புறம் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் டெரரிசம் நிறைய நடந்துங்குது. இது யாரும் கேட்குறவங்க இல்லையா? சாமி மேலே நிறைய டெரரிசம், சாமி பேர் மேலே நிறைய நடந்துங்குது. அப்புறம் நிறைய காத்தால 7 மணி காத்தால ஒரு 4 மணிக்கு மனுஷன் ஏஞ்சினா ராத்திரி படுக்கிற மட்டும் 11 மணி படுக்கிற மட்டும் என்னென்ன மனுஷனுக்கு தேவையோ அது எல்லாமே மோசம், நாசம், ஃபுல்லாமே மோசம், எல்லாமே டூப்ளிகேட்டு, எல்லாமே வஸ்ட்டு, எல்லாமே குட்டிச்சோறாக ஆக்கிட்டு இருக்கானுங்க. இது யார் கேட்குறது? யாருமே வரலையா? இன்னும் முட்டாளாகவே இருக்கீங்களே. சாமி பேர் மேலே நிறைய மோசம் நடந்துங்க. கிறிஸ்டியனில் ஆகட்டும், முஸ்லீமில் ஆகட்டும், இல்லை ஹிந்துலேயும் ஆகட்டும். இது நம்ம குமரி காண்டம்லேருந்து பிடிச்சி இப்போ டில் டேட் வரைக்கும் எல்லாமே மோசம் தான் நடந்துங்குது. எதுவும் ட்ரூ ஹிஸ்ட்ரின்றது எதுவுமே இல்லை, எல்லாம் மோசமே. ட்ரூ ஹிஸ்ட்ரின்றது நீங்கள் தோண்டி பார்த்தாக்க தான் தெரியும். நீங்கள் மேலே மொத்தமாக நீங்கள் ஜெய் ஸ்ரீராமன்னா போதாது. அது ட்ரூ ஹிஸ்ட்ரி போங்க, உங்களுக்கு யார் இதுக்கு யாருன்ட்டு எல்லாமே தெரிப்போது. நான் தான் சொல்கிறது, இது கொஞ்சம் கூட சரியே இல்லையே. நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒருத்தராக மோசம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்ரீலங்கா லைப்ரரி ஏன் உங்களுக்கு சுட்டு போட்டாங்கன்னாக்கா இதுக்கு தான் சுட்டு போட்டது. ஜனங்களுக்கு தெரியக்கூடாது, ஜனங்களுக்கு நிஜம் தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது ஜனங்களுக்கு. ஒரு குடி அப்புறம் பொண்ணு, அப்புறம் துட்டு, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட், அதுலேயே இருக்கணும் ஜனங்க. அது விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்துட்டா எங்கே கொஷன் கேட்டுறான், அதெல்லாம் இதாகுது. அதுக்கு தான் இது எப்படி என்ன தெரியல எனக்கு.
நீங்களே நினச்சி பாருங்க ஜனங்களே, இது நீங்கள் நியாயமாக நடந்துங்கிறீங்களா? என்ன நடந்துங்க? நம்ம கல்ச்சரு, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு எல்லாமே பால் பண்ணிட்டாங்க. யார் பால் பண்ணதெல்லாம் மெயின் பொலிட்டிக்கல் தான், ஜனங்க இல்லை. ஜனங்க முட்டாளாக்கியிருக்கானுங்க, அவ்வளோதான். ஜனங்க இன்னும் ஏஞ்சிக்கலை, ஜனங்க இன்னும் புத்தியே வரலாங்க. ஜனங்களுக்கு புத்தி வந்தால் கூட அவங்கள உள்ளே போட்டுறானுங்க. அந்த மாதிரி தான் இப்போது டெரரிசம் நடந்துங்குது. இப்போது பிரபாகரன் வந்தாங்க, அவங்க வாழவே விடலையே. எங்கே தமிழ்காரு மேலே வந்துடுவானுங்களோன்ட்டு ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து போச்சு, கண்ட்ரி லெவலில் வந்து போச்சு, ஸ்டேட் லெவலில் வரைக்கும் எல்லாமே மோசம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தெலுங்குகார் இருக்காங்க, ஆட்சி பண்ணிக்கிறாங்க. முன்ன இதான் இவங்க 2 பேர் ஆட்சி பண்ணாங்க, அவோ இல்லை இவன். 2 பேர் ஆட்சி பண்ணி 60 வருஷமாக பால் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு ஆகட்டும், இந்த கர்நாடகா ஆகட்டும். பிஜேபி காங்கிரஸ் 2 பேருமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி பால் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இப்போ கூட பால் பண்ணிக்கிறாங்க. யார் கேட்குறாங்க? தண்ணி பேர் மேலே கர்நாடகாவில் பால் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவை பாகிஸ்தான் இந்தியான்ற பேர் மேலே பால் பண்ணிக்கிறானுங்க. இந்த மாதிரி எல்லாமே பொலிட்டிக்கல் லெவலில் இருந்து பிடிச்சி எல்லாமே பொலிட்டிக்கல் லெவலில் மோசம் நடந்துங்குது. அவங்க தான் டெரரிசம் பண்ணிக்கிறது. இப்போ அவங்கள யார் பிடிக்கிறாங்க? இப்போ ஜனங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக கொண்டாந்துங்கிறாங்க. அந்த ரூல்ஸும் இந்த ரூல்ஸும் அவன் செத்தா கூட அவன் பொதிச்சு எடுக்கிறானுங்க. அந்த மாதிரி மோசம் பண்ணிக்கிறானுங்க. இப்போ பொலிட்டிக்கல் லெவலில் மோசம் பண்ணிக்கிறது யார் இப்போ சீர்படுத்துறது? இப்போ பொலிட்டிக்கல் லெவலில் அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அவங்க போலீஸு அது இது என்ன எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே மோசம்தான், எல்லாமே மோசம், நாசம், எல்லாமே குட்டிச்சோறாக்கிங்க. இதெல்லாம் யார் சீர்படுத்துறது? அதான் நம்ம கேட்குறது. இதெல்லாம் எப்படி இப்போ சீர்படுத்துறது? இப்போ ஒருத்தர்னா வரணும். பிரபாகரனாட்டம் ஒருத்தர்னா வரணும். இப்போ சீமானு அது நம்புகிற மாதிரி இல்லை. ஆக்சுவலி கமல்ஹாசன் அது சுத்தம், அது பெரிய பக்கெட்டு. அது இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த இலுமினாட்டிஸ் ஆகட்டும், அந்த மாதிரி அது பக்கெட் பிடிச்சிங்க. இவங்க 2 பேர் தான் முன்னுக்கு வருதுன்ட்டு நினச்சா கூட இந்த செப்பரேட் தமிழ்நாடாவது செப்பரேட்டு அந்த தமிழ்நாட்டில் நிறைய உடஞ்சி இந்த கிளாஸ் வடியுது இல்லையா கண்ணாடி, அந்த மாதிரி சூர் ஆகிடுது தமிழ்நாடு. இப்போ யார் கேட்குறாங்க? இந்தியாவில் சூர் ஆகுது, மீன்ஸ் நார்த்து சவுத்து அந்த மாதிரி. இப்போ எல்லாமே இந்த மாதிரி பண்ணினே உக்காந்துருந்தாக்கா இப்போது ஜனங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி மென்டலி ரிட்டார்டட் பண்ணிட்டாங்க. யார் கேட்குறவங்க? இப்போ குடிகாரனை குடிச்சு பாழாகிட்டானே, அந்த மாதிரி இப்போ ஜனங்களை அப்படியே முட்டாளாக்கிட்டானுங்க, எல்லாரையும் முட்டாளாக்கிட்டானுங்க. இப்போ அவனுங்களை எழுப்புறதப்போ இப்போ சாமின்றாங்க. சாமி பேர் மேலே நிறைய மோசம் பண்ணிக்கிறாங்க. ஜனங்க தான் சாமி இதெல்லாம். அந்த மாதிரி நான் சொல்கிறது, ஜனங்க சக்தி தெரிய வைக்கணும், ஜனங்களுக்கே தெரிய வைக்கணும். நீங்கள் தான்டா எல்லாமே இந்த வேர்ல்டில், சாமி மனுஷனுங்க தான், அது விட்டு வேறு சாமிங்களே இல்லை இதுள்ள, அந்த மாதிரி தெரிய வைக்கணும். இதில் முட்டாளாக்கிங்கிறானுங்க. இதில் பிரிட்டிஷ்ன்றவோ எவ்வளோ ஒருத்தி நம்மளெல்லாம் முட்டாளாக்குங்க. நான் சொல்கிறது, அவனுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ அப்போது ராஜனுங்க இருந்தாங்க, வெள்ளைக்காரனுங்களை யாரும் உள்ளே விட்டுமே இல்லை. இப்போது எல்லாம் வெள்ளைக்காரனுங்களை உள்ளே விட்டு நம்மளால வெளியே தடுத்தாங்க. அந்த மாதிரி வெளியே எங்கே மேலே தடுத்திங்கனானுங்க, மேலே ஆக்சுவலி அந்த மாதிரி. இப்போது எல்லாம் கையில் குத்தி, பின்னால் பம்ஸில் குத்தி, எல்லாமே உடம்பெல்லாம் ரேடியோ மேக்னெட்டிக் இதில் கொண்டாந்துங்கிறாங்க. ஆக்சுவலி ஜனங்க ஒருத்தர் ஒரு டவர், அந்த மாதிரி எல்லோரும் டவர் ஆனாக்கா எப்படி மனுஷனுங்க? நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அந்த 5G, அந்த 6G, இந்த 5G, அப்புறம் எது இது வருதோ இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் ஜனங்க கேட்டாங்களா? தண்ணி பால் பண்ணிக்கிறாங்க, குடிக்கிற தண்ணி பால் பண்ணிக்கிறாங்க, சாப்பிட்ற சாப்பாடு பால் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் என்னென்ன அது என்ன பால் பண்ணிக்கிறாங்க, மனுஷனுங்களே பால் பண்ணிக்கிறாங்க பொலிட்டிக்கல் லெவல்லேருந்து.
ஆக்சுவலி நம்ம ஹிஸ்ட்ரி தெரியணும் ஃபஸ்ட்டு. மெயின்னு நம்ம ஹிஸ்ட்ரி தெரியணும். ஜனங்களுக்கு ஹிஸ்ட்ரியே தெரியல. அந்த ஹிஸ்ட்ரியிலேயே மோசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆரியன்ஸு டிராவிடியன்ஸ் அவனுங்க வந்து ஃபுல்லாக பாழாகிட்டுக்குது. நம்ம ஹிஸ்ட்ரியை கலாச்சாரமே பால் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலி அவனுங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் பியூர் தமிழனை எப்போ ஏஞ்சிக்கிறது மேலே? மயிராண்டிங்க எல்லாம் வாய்மொழி நக்கானுங்கிறாங்களே. இப்போ தெலுங்கர் இந்த அவனுங்களுக்கு தானே இருக்கிறது மேலே ஏஞ்சிக்கிறது. அவனுங்களுக்கு தானே கீழே இருக்கிறது. ஏன் வேறு ஜனங்களுக்கு இல்லையா கீழே? ஏன் ஏஞ்சிக்கலையா எல்லாருக்கும்? ஏன் தமிழ்கார என்ன மயிர் பிடிங்கிங்கன்னா என்னான்ட்டு அதுதான் நான் கேட்குறது. தமிழ்நாட்டில் தமிழனே பால் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி. ஏன்னா அங்கே சிங்களீஸ் வந்து ஈழமில் சிங்களீஸ் வந்து பால் பண்ணலையா, அந்த மாதிரி இங்கே தமிழ்நாடை தெலுங்கார் பால் பண்ணிக்கிறாங்க. நார்த் இந்தியா பால் பண்ணிக்குது. அப்புறம் எல்லா ஃபுல்லு வந்து தமிழ்நாட்டில் பூந்துங்கன்னு தமிழ்நாடே பால் பண்ணிக்குது. இப்போ யார் கேட்குறவங்க இதெல்லாம்? இன்னும் நிறைய இருக்கிறது பேசுகிறது. இதெல்லாம் ஆக்சுவலி இது பொலிட்டிக்கல்ன்றதே ஒரு டெரரிசம். அது வந்து சீர்படுத்துறது யார்? பொலிட்டிக்கல் வந்து ஜனங்களை சீர்படுத்துதான் ஆக்சுவலி. இது சிறப்பாக இருக்குது ஆக்சுவலி. பொலிட்டிக்கல் லெவல்லே ஒரு டெரரிசமாக இருக்குது. அதை யார் சீர்படுத்துறது? இப்போது ஆடுந்தே ஆட்டம் ஆகிட்டுக்குது. அவங்க பண்ணதே ரூல்ஸ் ஆகிட்டுக்குது. அவங்க படுத்துக்கணும், ஏஞ்சிக்கணும், காட்டணும் அந்த மாதிரியா? நம்மளாம் மனுஷனுங்க. இன்னும் மனுஷனுங்க பவர் என்னான்ட்டு காட்டல யாரும். எப்போ தான் சீர்படுத்துறது ஆக்சுவலி? இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் ஆகட்டும், ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஆகட்டும், ரெண்டுமே அண்ணன் தம்பிங்க தான். 2 பேருமே திருடனுங்க தான். எல்லாம் 75 இயர்ஸ் 80 இயர்ஸ் அவங்களே பால் பண்ணிங்கிறாங்க. பால் பண்ணியாச்சு, இன்னும் பால் பண்ண போகிறானுங்க. டெக்னாலஜி, ஹை அண்ட் டெக்னாலஜி, ரோபோட்டாக ஹியூமனாய்டாக அது இதுன்ட்டு கொண்டாந்துட்டு ஃபுல்லு மனுஷனுங்களை தான் பால் பண்ணுறாங்க தவிர மனுஷனுங்களுக்கு எதுவுமே இப்போயும் ஆடல. எல்லாம் மேன்மேட் டிசாஸ்டர் தான் ஜாஸ்தியாகுது. மேன்மேட் டெரரிசம் தான் ஜாஸ்தியாகுது. இதெல்லாம் எப்போ யார் சரிப்படுத்துறது? இது இன்னும் நிறைய பேசுகிறது. எனக்கு ரொம்ப கோபமாக வருது ஆக்சுவலி. என்கிட்ட பவர் இருந்துச்சுன்னா எல்லாருமே சுட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி கோபம் வருது. இந்த பொலிட்டிக்கல் லெவலில் ஆகட்டும், பொலிட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும், என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சிஸ்டமே கெடுத்துக்கிறாங்க ஆக்சுவலி. அதுவும் இந்த ஃபிலம் ஆக்டர்ஸ் வேறு. ஃபிலம் ஆக்டர்ஸ் வந்து ஜனங்களை பால் பண்ணுது. ஃபிலம் ஆக்டர்ஸை பால் பண்ணது பொலிட்டிக்கல் லெவலில், ஃபிலம் ஆக்டர்ஸை பால் பண்ணது இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து. அந்த மாதிரி எல்லாமே இன்டர்நேஷ்னல் ரிமோட் கண்ட்ரோலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குதானாக்கா இது எப்படியா இது சரியாகுது? இப்போ எப்படி தான் சரி பண்ணுறதா? இப்போ பிரிட்டிஷ் ராணி ஆகட்டும், பிரிட்டிஷ் ஆகட்டும், டில் டேட் அவங்க தான் லீட் பண்ணிங்கிறது. இந்தியா வந்து இன்னும் லீஸில் தான் இருக்குது. 100 இயர்ஸ் லீஸில் தான் இருக்குது. 2047 தான் லீஸ் முடியுது ஆக்சுவலி. அப்போ தான் எல்லாமே குட்டிச்சோறாகுது. டீபாப்புலேஷன் ஆகட்டும் எல்லாமே கம்மியாகுது ஸ்ட்ரென்த்து. அப்போ தானே சரியாகுது. அது மட்டும் நம்மலாம் எப்படி தானே இப்போ பிறகுற குழந்தைலேருந்து பிடிச்சி சாவுற கிழவிங்க ஆகட்டும் இப்படியே தான் கஷ்டப்படணுமா? இப்போ பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணதே பொலிட்டிக்கல் கேம் தான் அது ஆக்சுவலி. தெரியுமா? ஒன்றும் ஜனங்க ஒன்றும் பண்ணல ஆக்சுவலி. பொலிட்டிக்கல்கார தான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணது. அது எப்படின்ட்டு உங்களுக்கே ஜனங்களுக்கே போயிட்டோம் ஆக்சுவலி. என்னென்ன மாதிரி பொலிட்டிக்கல் லெவலில் மைண்ட் யூஸ் பண்ணி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்தியா பேரை கெடுத்து குட்டிச்சோட ஆக்கிட்டானுங்க ஆக்சுவலி. இன்னும் ஜனங்களுக்கு புத்தியே வரல. இது எப்படி தான் தெரில ஆக்சுவலி. ரொம்ப பேஜாராங்க. தமிழ்காரனே பால் பண்ணிக்கிறான் ஆக்சுவலி. இன்னும் சொன்ன போனாக்கா
இந்த தமிழ்நாட்டை யார் யார் பால் பண்ணிக்கிறாங்கன்னா, அங்கே ஆந்திரா பால் தெலுங்கார் பால் பண்ணிக்கிறான் ஆந்திரா, இங்கே கர்நாடகாக்காரன் பால் பண்ணிக்கிறான், இங்கே கேரளாக்காரன் பால் பண்ணிக்கிறான் தமிழ்நாட்டை. அங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தெலுங்காரன் அவன் பால் பண்ணிக்கிறான், நார்த் இந்தியா பால் பண்ணிக்கிறான், எல்லாமே பால் பண்ணிக்கிறான் பியூர் தமிழில். ஹோல் வேர்ல்டே தமிழ்காரன் அமைதியாக இருக்கான். அது என்னத்துக்கு இருக்கான் தெரில. அவன் சாப்பிட்ற சாப்பாடு நியாயமாக இருக்குதா என்னான்னு தெரில. அவ்வளோ கஷ்டமாகுது தமிழ்காருக்கு. இன்னும் வாய்மொழின்னு உக்காந்துங்க எப்படி ஹோல் வேர்ல்டு ஏஞ்சி ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், ஒன்றாகணும், நம்மெல்லாம் ஏஞ்சி சீர்படுத்தணும். நம்ம தான் சீர் பண்ணணும் தெரியுமா? இந்த பொலிட்டிக்கல் நம்பின்னு தான் ஆகாது. ஏன்னா அவனுங்க பால் பண்ணாதே யார் பால் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஈழம்ங்க பார்க்கலையா எக்ஸாம்பிள், அங்கே பயிர்காரனுங்க அவனுங்க இன்னும் ஏஞ்சிக்கலன்னா என்ன சொல்கிறது? அதே மாதிரி தமிழ்நாடு ஆனுவான் இப்போது. அதே மாதிரி தான் எல்லாமே மலேசியா, சிங்கப்பூர், அது இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அங்கங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும், அது இது. இங்கே பாரு எப்படி இருக்குது தமிழ்நாடாகட்டும் ஈழமாகட்டும். இதெல்லாம் யார் பண்ணது? பொலிட்டிக்கல் தான். இப்போ பொலிட்டிக்கல் எல்லாம் போயிட்டு ஜனங்க மேலே போட்டாக்கா எப்படி? ஆக்சுவலி சொல்ல போனால் கிறிஸ்டியன்ஸு அண்ட் முஸ்லீம்ஸு ரெண்டும் அண்ணன் தம்பிங்க தான். இப்போ பிஜேபி காங்கிரஸு ரெண்டும் அண்ணன் தம்பி இல்லையா? அந்த மாதிரி கிறிஸ்டியன் முஸ்லீமு ரெண்டும் ஒன்றே தான். ஒரே ரோடு தான் அது. அவன் லெஃப்ட்டு திரும்பிட்டான், இவன் ரைட் திரும்பிட்டான். அந்த மாதிரி ரெண்டும் ஜூயிஷ் பீப்புள் தான் ஆக்சுவலி. நம்ம குமரி கண்டம்ல எடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இவனுங்க முஸ்லீம்காரனுங்க வந்து நம்மளெல்லாம் இது பண்ணுறான்னா ஆக்சுவலி பாப்புலேஷனில். இதெல்லாம் யார் பண்ணது? பொலிட்டிக்கல் லெவல் தான். இப்போ ஜனங்க மேலே போட்டாக்கா எப்படி? இதெல்லாம் சரியாக பண்ணுறது? இது யார் கேட்குறவங்க இதெல்லாம்? இப்போ கோர்ட் பார்த்தா கோர்ட் வந்து குட்டிச்சோர் ஆகிட்டுக்குது. போலீஸ்னா போலீஸு அது வந்து போலீஸ்னாவே ஒரு தர வாந்தி எடுக்கிற மாதிரி, அது ஒரு தர மட்டன் ஷாப் மாதிரி. இப்போ போலீஸானவே பயம், கோர்ட்டானவே பயம். அந்த மாதிரி என்ன அது இது எதோ இஷ்டம் வந்த மாதிரி பண்ணிங்கிறானுங்க. இது யார் தாங்க ஆடுந்து ஆட்டம் ஆகிட்டுக்குது. இது எப்படி இது சீர்படுத்துறது? இப்போ டீஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிறாங்க மனுஷனுங்களை, டீஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிறானுங்க பொலிட்டிக்கல் லெவல்லேருந்து. இந்தியா லெவல்லேருந்து பார்த்தாக்கா சைனாக்காரன், ரஷ்யாக்காரன், அப்புறம் ஜப்பானு, அமெரிக்கா எல்லாமே சேர்ந்து இந்தியாவை டீஸ்டெபிளைஸ் பண்ணிங்க. சும்மா பேருக்கு மேலே நம்ம அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி அது இது மைராண்டி எதுவுமே இல்லைங்க. எல்லாமே பொய் பித்தலாட்டம் எல்லாமே நிறைய இது. அதுள்ள நீங்கள் மூணில் இது விட்டேன், மூணில் வடை சுட்டேன் அதெல்லாம் சொன்னால் எப்படி? அதெல்லாம் நிஜம் சொன்னீங்களா? சூரியன் இது மூணு பற்றி சொன்னீங்களா? நிஜம் சொன்னீங்களா? இப்போ கூட ஆகட்டும் ரொம்ப பொய் தான் சொல்லிங்களீங்க தவிர நிஜம் எதுவுமே சொல்லினில்ல. இந்த சூரியன் பற்றி ஆகட்டும், சந்திரனை பற்றி ஆகட்டும் எல்லாமே பொய் பித்தலாட்டம். இந்த பூமியும் அவ்வளோதான், ஃப்ளாட் எர்த்து இது ஆக்சுவலி. அது வந்து ரவுண்டாக இருக்குது, அது இதுன்ட்டு பொய் பித்தலாட்டம்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பொய் பித்தலாட்டங்க நிறைய இருக்குது. நாசா, இஸ்ரோ எல்லாமே பொய் தான், எல்லாமே அண்ணன் தம்பிங்க தான். நாசா இஸ்ரோன்றது பிஜேபி காங்கிரஸ் அந்த மாதிரி நாசா இஸ்ரோ எல்லாமே ஜனங்களை முட்டாளாக்கினானுங்க. இதுள்ள நீ அந்த நாட்டை கெடுக்கிறேன் இந்த நாட்டை கெடுக்கிறேன்ட்டு அமெரிக்காக்காரன் இந்த இந்தியா பேசி கேட்கலன்னா அங்கேருந்து வார பண்ணுறான். அதுக்கு பயந்துக்கிறானுங்க இவங்க, போய் நக்கிங்கிறானுங்க இந்தியாக்காரனுங்க. இது எப்படி இது? அங்கே சைனாக்காரன் இருக்கான், சைனாவை பயப்பட்டுன்னு அவனுக்கு பக்கெட் பிடிச்சின்னு அவன் நாட்டுதெல்லாம் இங்கே உள்ள தள்ளிங்கிறான். நம்ம நாட்டுதெல்லாம் எவனோ வாங்கினு இல்லை, இந்தியானா இந்தியாருக்கே வாந்தி வருது. அந்த மாதிரி சும்மா பைப்பித்தலாட்டான்னா என்ன மீன் அந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணிட்டு ரொம்ப அட்வர்டைஸ் தான் நடந்துங்குது தவிர மீடியாவில் எதுவுமே சரியில்லையே ஆக்சுவலி. இதெல்லாம் சரியா? இது இன்னும் நிறைய பேசுகிறது தெரியுமா? எனக்கு இப்போ தான் தெரியுது. ஜாஸ்தி ஒரு 10 to 15 years தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் நான் இந்தியா இந்த வேர்ல்டு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு.
இந்த 20 இயர்ஸை தான் நான் தெரிஞ்சுங்கிறது. ஆக்சுவலி அதுக்கு என்ன முன்ன நம்ம சும்மா என்டர்டெயின்மெண்ட்டு அது இது பூசிங்க அது இது கொடி அதுவழி தான் இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது தெரியுமா, வேர்ல்டில் எவ்வளோ மோசம் நடந்தது, இந்தியாவில் எவ்வளோ மோசம் நடந்தது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் எவ்வளோ மோசம் நடக்குது எல்லாமே அப்போ தான் தெரிஞ்சது. இந்த சுனாமி அது இது எல்லாமே போய் பித்தலாட்டம் தான், எல்லாமே மேன்மேடு தான் தெரியுமா, எதுவுமே நிஜம் இல்லை. கிளைமேட் சேஞ்சு கூட அவ்வளோதான், மேன்மேடு தான், எதுவுமே நிஜம் இல்லை. ப்ளஸ் இதுள்ள இலுமினாட்டின்றது வேறு மயிராண்டி அவனுங்க நடுவில், இதுள்ள பிரிட்டிஷ்காரனுங்க மயிராண்டிங்க அவனுங்க நடுவில். இப்போது எது தான் பார்க்குறது, அதில் எல்லாமே அவனுங்க கண்ட்ரோல் வச்சிங்கன்னா நம்ம மயிராண்டி நம்ம வரோம் புள்ளை பெற்றுக்கிறது தான் நம்ம இருக்கோம். வேறு ஒன்றுத்துக்கும் இல்லையா நம்ம. சொல்லுங்கள் பார்க்கலாம்.